தம்பி வாங்க உட்காருங்க. தம்பிக்கு என்ன வேணும்? ஒரு டீ ஸ்ட்ராங்கா. தம்பி இது ஒண்ணு டீ கடை இல்ல தம்பி, திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். அப்புறம் எதுக்கு சார் என்ன வேணும் கேக்குறீங்க? தம்பிக்கு என்ன பிரச்சனை? தம்பிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு தான் சார். தம்பி தம்பின்னு சொன்னது உங்களை தான் தம்பி. சார் என்னன்னு தெரியல சார், ஒரு 2 நாளா சார் எவனை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணுது, இல்லைன்னா அடி வாங்கணும்னு தோணுது சார். என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கானா, அவன் ஏன் நடந்து போறான், பறந்து போ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது சார். சொன்னா அடிப்பான்னு அமைதியா இருக்க சார். இப்ப நீங்க கூட பாருங்க, டாக்டர் சட்டை போட்டிருக்கீங்க, ஆனா அது என்னமோ எனக்கு பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே ஃபீல் ஆகி உங்களை ஒரே அடிக்கணும்னு தோணுது சார். ஆனா முடியுமா? முடியாது. இதான் சார் பிரச்சனை. இதுக்கான வழியை சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்கீங்கன்னு தெரியுது தம்பி. சார் அதாவது நானே சொல்றேன் தம்பி, நான் டாக்டரா நீங்க டாக்டரா? இல்ல என்ன இதுக்கு படிங்க, காதர் குஞ்சி MBBBB BBB. எஸ். ஸோ நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஓகே, நீங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இருக்கீங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்களும் உங்க ஆளும் பீச்சுக்கு போயிருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய அலை சுனாமி வந்து நம்ம செத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா சார். இப்ப நீங்க மலை மேல போய் உட்கார்ந்துருக்கீங்க. திடீர்னு நம்ம கீழே வந்துட்டோம்னா பேனருக்கு போட்டோ கொடுக்க கூட நம்மள்ட்ட ஒரு நல்ல போட்டோ இல்லையே அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, இப்ப உங்களுக்கு இருக்கிறது பெரிய ஒரு நோய், வியாதி. நீங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிட்டீங்க. இது இமிடியேட்டா கிளியர் பண்ணலன்னா நீங்க செத்துருவீங்க சீக்கிரம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுதான் நாங்க இந்த MBBS படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். அதனால கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு எழுதுறேன். அதை மட்டும் போய் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நான் எழுதி தரேன், இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா ஒரு 3ஆவது நாள் வந்து பாருங்க, நான் அதுக்கான வழி அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே, நாங்க போயிட்டு வாங்க. நன்றி. போயிட்டு வாங்க. சார் தம்பி வாங்க. சார் இதை போய் மெடிக்கல்ல கொடுத்தா செருப்பாலையே அடிச்சு வெளில துரத்துறான் சார். தம்பி இதையே தம்பி போய் மெடிக்கல்ல காட்டினீங்க? மருந்த மல்லிகை கல்லையா சார் வாங்க முடியும்? தம்பி இதுல காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் விஜய் சித்து விளாக்ஸ்ல ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க அப்படின்னா எழுதியிருக்கு. அப்படி பார்த்து உங்களுக்கு சரியாகலன்னா மறுபடியும் 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்ல டிப்ரெஷன்ங்கிற பேச்சுக்கு வேலை கிடையாது. அதுக்கு நான் கேரண்டி. போயிட்டு வாங்க.